ஈவானால் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை இவருக்கு மட்டும்தான் ப்ரே பண்ணும், வேற எந்த கடவுளுக்கும் ப்ரே பண்ணாது. இவர் யார்? இவர் தான் லூசிஃபர். இவர் நரகத்தில் இருக்கிற ஒரு சாத்தான், ஒரு டீமன்னு சொல்லலாம், இல்லை டெவில்னு சொல்லலாம். இந்த சின்ன பிள்ளை அவங்க அம்மாக்காக ப்ரே பண்ணோம், அவங்க அப்பாக்காக ப்ரே பண்ணோம், அண்ட் இந்த லூசிஃபர்க்காகவும் ப்ரே பண்ணோம். அண்ட் ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் இந்த பிள்ளை சொல்லுமா, நான் இவருக்கு ஏன் ப்ரே பண்ணுறேன்னா, ஏன்னா இவரை யாருமே வணங்க மாட்டுறாங்க, யாருமே இவருக்காக ப்ரே பண்ண மாட்டுறாங்க, அதனால தான் நான் இவருக்காக வேண்டுறேன்னு சொல்லுமா. ஒரு நாள் இந்த பிள்ளை எப்போதும் போல மாதிரி லூசிஃபருக்கு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. அண்ட் அவங்க அம்மா இந்த பிள்ளைக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ ஏன் இவருக்கு வேண்டுற, இவங்களுக்கெல்லாம் நீ வேண்டக்கூடாது, நீ கடவுளுக்கு மட்டும்தான் நீ வேண்டணும், இதெல்லாம் இதுக்கப்புறம் இந்த வேலைலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு அந்த பிள்ளைக்கிட்ட பேசியிருக்காங்க. திடீர்னு இந்த சின்ன பிள்ளை இறந்து போயிடுச்சு. அப்போ அந்த பிள்ளையோட ஃபியூனரலில் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் டாப் டு பாட்டம் எல்லாமே ட்ரெஸ் பண்ணி வந்திருக்காரு. அந்த பிள்ளையோட அம்மா கிட்ட பேசியிருக்காங்க, இந்த ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ்லாம் நானே எடுத்துக்கிறேன், எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த சின்ன பிள்ளையோட அம்மா கேட்டிருக்காங்க, நீங்கள் யார், நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்யணும்னு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருமே எனக்கு வேண்டாதப்ப இந்த பிள்ளை தான் எனக்காக வேண்டுனுச்சின்னு. அந்த இறப்போட செலவுக்கெல்லாம் சைன் போடும்போது அவர் வெறும் எல்ன்னு தான் சைன் போட்டிருக்காரு. ஸோ எல்ன்னு தான் அந்த இடத்துல சைன் போட்டிருக்காருன்னா, அப்போ இவர் தான் லூசிஃபராக இருப்பாரா, மனித ரூபத்தில் வந்திருக்காரா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. நீங்கள்லாம் பயந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன்.